அதிமுகவை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த மையம், அவருடைய பவர், அதிலிருந்து மீறி தன்னிச்சையாக இயங்குகிற அந்த இடத்துக்கு அது இப்போ போயிடுச்சு. ஏற்கனவே அவரை மீறி இயங்கக்கூடிய நிலையில தான் அந்த கட்சி இருந்துச்சு. நீங்க வேலுமணியோட இயக்கமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி தங்கமணி, சி.வி. சண்முகம், இவங்க எல்லாருமே அவர் ஒரு ஓன் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் அவர்கள் இயங்கியது கிடையாது. இந்த நேரத்துல இப்போ பலவீனமா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் மீள முடியாத ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறாரு. இந்த நேரத்துல கிடைச்சது, கைப்பற்றினது லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்கா பிழைப்புவாதிகள் தான். இதுல எடப்பாடியும் அதே கேட்டகரியை சேர்ந்தவர் தான், மற்றவர்களும் அதே கேட்டகரியை சேர்ந்தவர்கள். அதனால யாருக்கு யாரும் விட்டு கொடுத்தவர்கள் இல்லை, துரோகத்தில் மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை. எடப்பாடி இதுவரையிலும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்தார். இனிமேல் அவர் தன் வாழ்க்கையில் துரோகத்தையும் முதுகில் குத்துவது, அந்த அம்மா சொன்னிச்சு இல்லையா, அதே மாதிரி என் மாநிலையும் முதுகிலையும் குத்தினார்கள்னு சொல்லி எலெக்ஷன் அப்போ கேம்பெயின்ல சசிகலா சொன்னாங்க. அந்த மாதிரியான குத்துதலை எல்லாம் இப்போது எடப்பாடி சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சி.வி. சண்முகம் அவர் தெளிவாகவே தாவேகாவோடு கூட்டணி செல்வது அப்படிங்கிற மூடில் இருக்கிறாப்புல. ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குறது, குறிப்பிட்ட அளவு டிமாண்டுக்கு வைக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, அங்கே எல்லாரும் சின்ன சின்ன ஆட்களா இருக்கிறதுனால தங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, சீனியருங்கிற அடிப்படையில்